ஹாய் கைஸ், நான் ஒருவன். இன்னைக்கு நம்ம வீட்டில் பண்ண தக்காளி குழம்பு முருங்காய் தொட்டுக்கு அடித்து நாக் அவுட் பண்ண போகிறோம். வாங்க சாப்பிடலாம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி கணவன்கிட்ட ஒரு விஷயம் ப்ளே பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கும். எந்த ஒரு உயிரினங்களுக்கும் நான் வந்து துன்புறுத்தக்கூடாது. எல்லாரும் நல்லா இருந்துங்க. அவ்வளோதான். யாரும் இன்னைக்கு யாரும் பட்டினியோட படுக்கக்கூடாது. அவ்வளோதான் வேணும். வாங்க, இந்த உலகத்தில் நம்ம எதுவும் பிறந்துருவோம். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கலாம். தண்ணி குடிச்சியாச்சு. முருங்காங்க, சின்ன முருங்கா, பிஞ்சு முருங்கா சாப்பிட்ருக்கீங்களா? பிஞ்சு முருங்கா டேஸ்ட்டே வேறு போட்டு கொடுங்க. செம்ம காரமாக இருக்கும். எங்கள் வீட்டில் பேசிக்கிற பாருங்க, ஃபுல்லாக நல்லா தூண்டா முருங்கா நல்லா தூண்டும். நேற்றுக்கு பண்ண தப்பு மட்டும் நீங்கள் தயவு செய்து பண்ணிட மாட்டேங்க. நிறைய தப்புகள் பண்ணி போட்டு நேற்றுக்கு பண்ண தப்பா இன்னைக்கு பண்ணவே கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதனால தான் எனக்கு நம்பிக்கையே இல்லாமல் ஒரு வாட்டி போயிட்டு கேமராவை போய் செக் பண்ணி பார்த்தேன். மைக்கை வந்து சரியாகவே சொல்லவே இல்லை. அந்த ஸ்டார்டிங்கில் நான் இன்ட்ரோ கொடுத்தல, வணக்கம் அதெல்லாம் சொன்னல, அது சரியாகவே ரெக்கார்ட் ஆகலை. நேற்றுக்கு பண்ண தப்புல பண்ணக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு வந்த மக்களே. அப்பயும் ஸ்டார்டிங் பண்ணிட்டேன். பரவாயில்ல, ஏதோ ஸ்டார்டிங்லேயே முடிஞ்சிச்சு. மைக்கை மட்டும் சரியாக சொல்லுவாமல் நான் மட்டும் ஃபுல்லாக சாப்பிட்டுருந்தேன். அப்புறம் அவ்வளோதான். வாய்ஸ் ஓவர் தான் கொடுக்கணும். வாய்ஸ் ஓவர் கொடுத்தா நல்லா இருக்குமே என்னன்னு தெரியல. நல்லா இருக்கும். வாங்க சாப்பிட இருக்கீங்களா? இன்னுமே சொல்லலாம், எங்கள் அம்மா கைப்பக்குவம் டேஸ்ட் இந்த உலகத்தில் யாருக்குமே வராதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குல்ல. தக்காளி வெங்காயம், எங்கள் வீட்டில் முருங்காய் மரம் இருக்குது. அதுலேருந்து ஒரு 2 முருங்காய் அப்படியே போட்டேன். எண்ணெய் கடுகு எல்லாம் போட்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் முருங்காய் போட்டு தண்ணி ஊற்றி விட்ருவாங்க. ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி ஃபுல்லாக மிளகாத்தூள் தாங்க, மற்றபடி வேறு எந்த ஐட்டமும் கிடையாது. ஆட் பண்ணுறது கிடையாது. ஃபுல்லாக மிளகாத்தூள் தான். மிளகாத்தூள் போட்டு கொதிக்க விட்ருவாங்க. கொதிக்க விட்டு லைட்டாக சுண்டுனதுக்கப்புறம் இறக்கி விடுவாங்க. செம்மையாக இருக்குது. நேற்று பாருங்கள், கீரை சாப்பாடு சாப்பிட்றேன்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மைக்கில் கையை வச்சு ஐத்திக்கிட்டே சாப்பிட்ருக்க. இந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து இப்படி வச்சுக்கின்னு சாப்பிட்டாங்க. அந்த வீடியோ யாரும் பார்த்திங்கன்னு தெரியல. இங்கே தான் மைக் இருக்குது. மைக்கு மேலே கையை வச்சு ஐத்தி சாப்பிட்டுங்க இருந்தால் ஒன்றும் ரெக்கார்ட் ஆகலை. அப்புறம் அந்த மைக்கில் வந்து ஒரு சுவிட்ச் இருக்காட்டுக்கு, பட்டனு. அந்த பட்டனில் கைப்பட்டு மைக் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகி, மைக்கில் இது ரெக்கார்டாக வருது, ஆஃப் ஆகி ஆன் ஆகி அப்படியே போயிடுச்சுங்க. அப்படியே அதை எடுத்து ஓரளவுக்கு எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கட்டி நான் செத்தே போயிட்டேங்க. இருங்க சாப்பிட்டு சொல்கிறேன். என்னன்னா, நடுவில் ஃபன்னியாக காமெடிலாம் ஆட் பண்ணி ஜோக்ஸ்லாம் ஆட் பண்ணி போட்டேன். காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்க. யார் தான் கொடுத்தாங்கன்னு தெரியல. அதே போல் எல்லாத்தையும் எடுத்து ஒரு 3 வாட்டியாச்சும் வீடியோ நான் அப்லோட் பண்ண வீடியோவை, கீரை சாப்பிட்ட வீடியோவை டெலிட் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஒரு 3 வாட்டியாச்சும் அப்லோட் பண்ணுறப்ப காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துக்கிட்டே இருக்குது. அது என்னமோ தெரியல. யூடியூப்பில் வந்து ஆல்ரெடி வந்தது மறுபடியும் யூடியூப் தான் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குதாட்டுக்கு. அப்புறமேட்டு செக் பண்ணி யூடியூப்பில் நல்லா தேடி எதனால் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வருதுன்ட்டு அப்புறமேட்டு அந்த வீடியோவும் டெலிட் பண்ணிட்டு எடுத்ததை எந்த எடிட்டும் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் அப்படியே எடுத்து கட்டாக அந்த வீடியோவை ஆட் பண்ணி அப்படியே அப்லோட் பண்ணிட்டேங்க. ரொம்ப டென்ஷனாக ஆகிடுச்சு நேற்றுக்கு. ஆனால் அந்த தப்பை இன்றைக்கி பண்ண மாட்டேங்க. 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு கேமராவை பார்க்கலான்னு இருக்கேன், ரெக்கார்ட் ஆகுதா ஆகலையான்ட்டு. பயங்கரமாக டேஸ்ட்டாக இருக்குங்க. அம்மா சாப்பாடுனா அம்மா சாப்பாடு தான். எங்கள் வீட்டு சாப்பாடு அடிச்சுக்க வீடு இணையே கிடையாது. அதேமாதிரி நேற்று கூட இன்றைக்கி சாப்பாடு கொஞ்சம் அதிகமாகவே போட்டு ஏன்னா தெரியல, அள்ளி வச்சதுக்கப்புறம் தான் நினைக்குது. நேற்று சாப்பாடே நம்ம சாப்பிடவே முடியல. ஆனால் பார்க்குறவங்க என்ன நினைப்பீங்க, பாதி சாப்பிட்டு பாதி குட்டிட்டான்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. ஃபுல்லாக ஆனால் சாப்பிட்டேன், சாப்பிட முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டேன். இன்னைக்கு வந்து சாப்பிட்றேன்னு நினைக்கிறேன். பார்க்கணும். முருங்காவும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. முருங்காய், தண்ணி, எண்ணெய், மிளகாத்தூள், அவ்வளோதான். வேறு எந்த ஒரு இதுவும் இல்லை. சூப்பராக இருக்கும். அது முருங்கானா இதெல்லாம் பிஞ்சு முருங்காய். அந்த தோலை கூட மீன் சாப்பிடலாம். அவ்வளோ மெலுசாக தான் இருக்கும். ஓகேவா? வீடியோ ரெக்கார்ட் ஆகுது பார்த்துருக்கேன். பக்காவாக ரெக்கார்ட் ஆகுதுங்க. வீடியோவை பார்த்தாச்சு.
ஆனால் நேற்று பண்ண தப்பு மட்டும் இனிமேல் என் வாழ்நாள் பண்ணவே மாட்டேங்க. தப்பு பண்ணி தான் கற்றுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மைதாங்க, தப்பு பண்ணாலும் யாருங்க பெரியவனாக இருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஓரளவுக்கு நல்லா பேசிக்கணும் ஒரு கான்ஃபிடென்ட்டாக சாப்பிட்றேன். நேற்று ஆனால் ரொம்ப கொஞ்சம் ஸ்டையாக இருக்குது. அது என்னன்னு தெரியல. நீங்கள் யாராச்சும் கமெண்ட் பண்ணீங்கன்னா நம்ம வீடியோ பார்த்துன்னு கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ரொம்ப டேஸ்ட்டு. ஒரு நாள் வாங்க எங்கள் அம்மா கையால் சாப்பிட்டு பாருங்க, செம்மையாக இருக்குது. ஆனால் கூட ஒரு ஆள் இருந்ததுன்னா எல்லாத்தையும் கேள்வி கேட்குறப்போல நம்ம சாப்பிட்டுக்கிட்டே சொல்கிறப்போல செம்மையாக இருக்கும்ல. அந்த மாதிரி தான் பண்ணலான்னு இருக்குங்க. ஏதாச்சும் கேள்வினா மொட்டை மாதிரி கேள்வி இல்லை, சோஷியல் மீடியாவை பற்றி பண்ணுவோம். சீக்ரெட்லாம் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மைண்டில் வேற ஒன்று பெருசாக யோசிச்சு வச்சுருக்கேன். எந்த அளவுக்கு நம்ம சாப்பாடை மென்று சாப்பிட்றோமோ இந்த அளவுக்கு நல்லதுங்க. நம்ம மென்னும் போதே ஏதோ ஒரு சளிவா உமிழ்நீர்னே வச்சுக்கணும். நம்ம தமிழில், இங்கிலீஷில் தெரியல. உமிழ்நீர் சுரக்குங்க. அது சுரந்து நம்ம உள்ள நல்லா மென்னுட்டு இருக்கப்ப அந்த உமிழ்நீர் சுரந்து நம்ம சாப்பாடு உள்ளே போகுதுல, உள்ளே போனா ஈஸியாக டைஜஷன் ஆகும். நம்ம அப்படியே சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு வேகமாக சாப்பிட்றேன்ட்டு அள்ளி அப்படியே முழுங்கிட்டு போயிடுவாங்க. அப்படிலாம் சாப்பிட்டா என்ன ஆகுனா சாப்பாடு அந்த அளவுக்கு டைஜஷனே ஆகாது. சாப்பாடுக்கு இருக்கிற எனர்ஜி பொருள்லாம் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அப்படி சாப்பிட்டா வேஸ்ட்டு. வயிறு மட்டும்தான் ஃபுல்லாகுமே சரி, அந்த சாப்பாடுல இருந்து நமக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடைக்காது. அதெல்லாம் பொறுமையாக வெளியே ருசிச்சு ரசிச்சு சாப்பிடும். குழம்பு வேற பத்தாது போல, ரொம்ப கம்மியாக எடுத்துட்டு பரவாயில்ல, பார்த்துக்குவோம். நான் வச்சிருக்கிற மைக் வந்து மட்டமான மைக் இல்லைங்க, குவாலிட்டியாக வந்து கிளியராகவே கேட்குறது வந்து எதுக்கு தான் நான் பார்த்தேன். ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் ரிவ்யூஸ்லாம் பயங்கரமாக இருந்ததுன்ட்டு வாங்கினேன். ரொம்ப கேவலமாக இருக்குது வாய்ஸ். நல்லா ஒரு பெரிய தவாலையா சிக்கனு, மட்டனு, பீஃபு எல்லாமே வச்சு வேற மாதிரி ஒரு நாள் நம்ம சாப்பிடுவோம். நடக்கிறதுலேருந்து பறக்கிறதுல வர, ஓடுறதுலேருந்து தாவர வர எல்லாத்தையும், நடக்கிறது, மீன்றது, படிக்கிறது எல்லாத்தையும் வச்சு வேற லெவலில் ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக சாப்பிடுவோம். இந்த முருங்காவில் இருக்கிற அந்த மிளகாயை எடுத்து போட்டு பசங்க சாப்பிட வேண்டியதுங்க. வீடியோ வேற ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கா என்னன்னே தெரியல. அதெல்லாம் ஆகும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா மேக்சிமம் நேற்று மட்டும் தப்பாக இருந்துட்டு நான் பண்ணவே இல்லை. இன்னும் இவ்வளோ சாப்பாடு இருக்கா? நான் கம்மியாக இருக்கிற போல தான் இருந்தது. கண்டிப்பாக இனிமேல் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்துருங்க. முடிஞ்சாம சப்போர்ட் பண்ணுங்க. சாப்பாடு அப்படியே இருக்கும். வீடியோ ரெக்கார்ட் ஆகலான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். பக்காவாக ரெக்கார்ட் ஆகி போயிருக்கு. இப்போ வாங்க சாப்பிட ஆரம்பிக்கலாம். சாப்பிட நாங்கள் இனிமேல் இந்த மிளகாத்தூள்லாம் கடையில் வாங்கவே மாட்டோம். உடனே அந்த காஞ்ச மிளகா, கொத்தமல்லி, பெருஞ்சீரகம் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து நாங்களே அரைச்சி ஸ்டாக் பண்ணி வச்சுருவோம் வீட்டில்.
சாப்பிட்றதுக்கே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகிடுது. ஏன்னா வீடியோஸ் பண்ணி பொறுமையாக சாப்பிடுவேன். அதுலேயும் வீடியோஸ் இது பண்ண பக்கோடா பாய்ஸு A2D அதெல்லாம் பார்த்தாலே அதே பொறுமையாக சாப்பிட்டுப்பேன். நேற்றுக்கு அந்த பச்சை மிளகா சாப்பிட்ட பாருங்க, அதோட எஃபெக்ட் நேற்றுக்கு தெரியல, மறுநாள் தானே தெரிஞ்சுது. அதாவது இன்னைக்கு தானே தெரிஞ்சுது. உலகத்துல மனிதர்கள் சொல்றேன், மனிதர்கள் வந்து சாப்பாடை தவிர வேற எந்த பொருள் கொடுத்தாலும் மனசார போதும்னு சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இப்போ நான் இந்த இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்டேன். சாப்பிட்டதுக்கப்புறம் என்கிட்ட வந்து யாராச்சும் ஒரு ஆள் மட்டன் பிரியாணியோ சிக்கன் பிரியாணியோ கொடுக்குறாங்க. நான் இப்போ என்ன தெரியுமா பண்ணுவேன்? வேண்டான்னு ஏன்னா எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அதுமாதிரி சாப்பிட்டா நான் வயிறு வெடிச்சு வந்துடுவேன். அந்த காலத்திலேயே அன்னதானத்தோட வேற எந்த தானமும் உயர்வு இல்லைன்னு எதுக்கு சொல்லுங்க? அப்போ வேற கடைக்கு பயணத்துல எனக்கு பிடிச்ச என்னாச்சு முருங்கை சாப்பிட்டு சின்ன போறது முருங்கை முருங்கை சாப்பிட்டு பிடிச்ச காய்கறி எனக்கு பிடிக்காத காய் என்ன தெரியுமா? கத்திரிக்காய், வெண்டைக்காய். இது ரெண்டுத்தையும் தவிர வேற எந்த காய்கறி தான் சாப்பிடுவாங்க. அது ரொம்ப தெரியல. அதே போல இன்னொன்று பாவக்காய். இந்த 3 காய் நமக்கு தேவையில்லை, பிடிக்கவும் பிடிக்காது. அப்படி கருவேப்பிலை கூட சாப்பிடுவேன். ஒரேடியாக நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நானும் ஒரு சேனலை வந்து மறந்துடாம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்து என்ன சாப்பிடலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில், நாளைக்கு வேறு வீடியோவில் நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா? பாய். அது இன்னும் தெரியல, சாப்பிட்டதுக்கப்புறம் ரொம்ப டக்கு ஸ்லிப் ஆகுது, காரணமும் இருக்குதா? பாய் கைஸ், நாளைக்கு பார்ப்போம்.